வணக்கம். ஜெய் சமையல். மண் சட்டியில் மீன் குழம்பு. மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா உடம்புக்கும் நல்லது. சட்டி சூடு ஏறினதும் 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றணும். 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு பொரிய விடணும். சிகப்பாக பொரிய விடணும். வெந்தயம் போட்டாச்சு. இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு 4 பல், புளி கரைச்சி வச்சுருக்கேன், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாமே இருக்குது, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நசுக்கி போடணும். ஆனால் அருவாமனையில் அரியக்கூடாது. நசுக்கி போட்டு தாளிப்பு போடணும். வெந்தயம் பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் 100 கிராம் அரிஞ்சு வச்சதை நசுக்கி வச்சுருக்கோம். அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு கோல்டன் கலராக வர்ற வரைக்கும் கிளறிட்டுருக்கணும். அது கூடவே பூண்டு உரித்து வச்சுருக்கோம். அந்த பூண்டில் 4 பூண்டு அதையும் அதை கூட சேர்த்தா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதை கிண்டிக்கிட்டே இருந்துருக்கணும். கிண்டினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியும் 100 கிராம் அளவு தான். அதுவும் அந்த தக்காளியும் நல்லா எல்லாம் ஒன்று சேர கிளறிட்டுருக்கணும். கிளறின பிறகு அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 கலந்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு அந்த வெங்காயம் பூண்டோட போட்டு கிளறிட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போடணும். தேவையான அளவு மஞ்சத்தூள் போடணும். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு கரண்டியால் கிண்டி விட்டுட்ருக்கணும். மீன் குழம்புக்கு தேவையான மசாலா பொருள், மல்லித்தூள், மிளகாத்தூள்லாம் நானே ரெடி பண்ணுறேன். தேவையானவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் அனுப்பி வைக்கிறேன் கொரியரில். 1 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். அந்த 1 கிலோ மீனுக்கு 100 கிராம் புளியை தேவையான அளவு தண்ணி கரைச்சி அதை அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கினதில் அந்த கரைசலை ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இந்த எல்லாம் புளி தண்ணி எல்லாம் குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த பச்சை வாடெல்லாம் போகும். ஊறுகாய் தயார் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க கேட்டிங்கன்னா ஆர்டர் பண்ணுங்கள் இதே நம்பருக்கு. குழம்பு கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ கொதி வந்த பிறகு மீனை 1 கிலோ மீனை அலசி கழுவி வச்சுருக்கேன். அந்த மீனை போட்டுட்டு ஒரு 6-7 பீஸ் மாங்காய் துண்டு பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வெல்லம் போட்டோம்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா சட்டியில் குழம்பு வைக்கிறது தனி டேஸ்ட்டு தான். அதனால தான் இந்த குழம்புக்கு சட்டியில் வச்சா நல்லாயிருக்கும். மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை எடுத்து 6-7 பீஸு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ரெண்டாவது அந்த மீனும் மாங்காயும் சேர்ந்து கொதி வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கரண்டியால் கிண்டாமல் பிடி துணியால் கிண்டினோம்னா மீன் மாங்காய்லாம் கரையாமல் நல்லாவே இருக்கும். குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே மாங்காய் தான். சட்டியில் குழம்பு வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். நம்ம செஞ்சு வச்ச மீன் குழம்பு சாதமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாதத்தில் மீன் குழம்பு போட்டு டேஸ்ட்டு பண்ண போகிறோம். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.